தூக்கி காவியாடியை கதற்றி வீசுகின்றார் நாவரசர் பெருமான். வெண்புடவை மேந்துங்கிற வெண்புடவை வெள்ளாடை, வெள்ளாடையை உடுத்திக் கொண்டுதான் வெளியே வருகின்றார். பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அச்சித்தான் போர் கொண்ட வேந்தற்கு பொல்லாவியாதியாம் பார் கொண்ட நாட்டுக்கு பேய் போல் தெரிந்து. பேய்க்கு எங்கேயாவது தங்கறதுக்கு இடம் உண்டா? பாத்தீங்கன்னா தெருவோட எழுந்துக்கிட்டு அவன் பாட்டு தெரியணும். அவன் தான் உண்மையான துறவு. துறவுக்கு இலக்கணம்னா எதன் மேலுமே பற்று இருக்க கூடாது. எல்லாரு காலையும் இந்த துறவியா இருக்கிறவன் தான் எல்லா காலையும் உருவணும். இவன் காலில் போய் யாரும் உருவக்கூடாது. இதுதான் உண்மையின் ஞானம். தெளிவு ஆய்வறிக்கையில பாத்தீங்கன்னா மரபணு சோதனை இவர் உண்மையான துறவி அப்படின்னு வந்துருச்சுன்னா நான் பிறவியே அடிமை அவருக்கு. நாளைக்கு காலையில வந்து கொஞ்சம் துறவியல் இருக்க மாட்டேன், துறவியல் சொல்றாங்க இருக்க மாட்டேன். கண்டிப்பாக கரெக்டா சொல்லிட்டீங்க. அதை நான் சொல்ல வந்தா நீங்களே சொல்லிட்டீங்க. பட்டை துவராடையர் படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதேங்கிற தில்லையில தேவார் திருஞான சம்பந்தம். அப்படியே அற்புதமா எல்லாம் சொல்லுவாளாம். பல்லக்கை சுமப்பவனும், பல்லக்கை சுமக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வேணும் இல்லைங்களா? அதில் அமர்ந்து செல்லுபோனமாகிய அவர்களிடையே நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. அனைத்து உறவுகளுக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது என்னிடம் காணொலி ஊடாக கலந்து கொள்வதற்கு வந்திருக்கின்ற நடராஜ தேசிகர் ஐயா ஒரு முனைவரும் கூட, ஒரு ஓதுவாரும் அவர். ஆக அவர் சோதிடத்தையும் சிறந்த அளவிலே கற்று சோதிடம் பார்க்கும் பணியையும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். காணொலியின் பின்னர் நீங்கள் அவரை பற்றி புரிந்து கொள்வீர்கள். ஆன காரணத்தினால் நான் பெரிய அளவிலான விளக்கத்தை உங்களுக்கு தரவில்லை. ஆகையினால் காணொலிக்கு நேரடியாகவே வந்திருக்கின்றேன். ஓம் நமச்சிவாய. வணக்கம் ஐயா. உங்களை பற்றி சிறு அறிமுகம் நீங்கள் செய்ய விரும்பினால் செய்து கொள்ளலாம். முதலாவது காணொலி, நீங்கள் இந்த காணொலி ஊடாக முதல் முறையாக. கண்டிப்பாக ஐயா. தமிழ்நாட்டில் 3 தலைமுறை பாரம்பரியம் ஓதுவார். வேற யாரும் வந்து ஓதுவார் பாரம்பரியம் என்பது 3 தலைமுறை கிடையாது. தாத்தா சுப்பிரமணிய தேசிகர், அவர் ஒரு 50 ஆண்டு காலம் திருமுறை பணி. எங்க அப்பா ஒரு 60 ஆண்டு காலம் திருவிடைமதுர் சம்பந்த தேசிகர்னு பேரு. இப்ப அவருடைய ஒரே பையன் திருக்குமார் சிவ ச நடராஜ தேசிகர். சிவ என்பது நான் வந்து சிவபெருமானுடைய இன்சியல வந்து சிவனை சேர்த்திருக்கேன், வேற ஒண்ணு. அப்பா வந்து சம்பந்த தேசிகர் சாலா. சிவ ச நடராஜ தேசிகர். 2வது பாத்தீங்கன்னா வானொலி டிவி ஆர்டிஸ்ட் நானு. கிட்டத்தட்ட மதுரை வானொலி, திருச்சி வானொலி இதெல்லாம் ஒரு 10 ஆண்டுகள் பாடியிருக்கேன். இப்ப காரைக்கால் எஃப்எம் பாத்தீங்கன்னா பண்பலைன்னு சொல்லுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குறுந்தகடெல்லாம் அவங்க ஒளிபரப்பிட்டு இருக்காங்க ஒரு 20 ஆண்டு காலமாக. அதே மாதிரி நானும் ஒரு 6 குறுந்தகடை வெளியிட்டிருக்கிறேன். எல்லாம் ஜாம்பவாருங்க. தருமபுரம் சுவாமிநாதன் ஐயாவுக்கு வாய்ச்சவர் தான் எனக்கும் அந்த மிருதங்கம்லாம் வாய்ச்சிருக்கிறாரு. வயலின் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி பேராசிரியர், ஒரு காலமாயிட்டார். 2 பேருமே காலமாயிட்டாங்க. அற்புதமான ஒரு வயலின் பண்ணப்பட்டு வெங்கடேசன் பேரு. இவர் தான் எனக்கு ஆஸ்தான வித்வான்கள் இவர்கள்லாம். இப்போ 2015 கடைசியா நம்ம பார்த்தீங்கன்னா குறுந்தகடு முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இனிமேதான் அடுத்த குறுந்தகடு ரெடி ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து திருமுறைகள் எல்லாவற்றையும் கொடுக்கணும்னு அன்பர்கள் சிலர் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். விரைவில் அது நடக்கும், இறைவன் திருவுருளால் என்று நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு பாடலோட, ஏன்னா என்னை பத்தி ரொம்ப விரிவா சொல்ல வேண்டியல. நான் என்ன திருமுறை கலைக்களஞ்சியம், அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமுறை தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று சொன்னால் தஞ்சாவூர். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அப்படின்னு சொன்னா அது வந்து தஞ்சாவூர் தான். சோழ நாடு சோறுடை திம்மம். அதுபோல திருமுறை கலைக்களஞ்சியம்னு இதுவரையும் ஓதுவார் உலகத்துல யாரும் விருது வாங்கல. திருமுறை கலைக்களஞ்சியம். 2வது ஓதுவார்ல 2 பேர் தான் முனைவர் டாக்டரேட்டு. ஒருவர் எனக்கு உறவுக்காரர், என்னுடைய தம்பின்னு சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பேராசிரியர், உதவி பேராசிரியராக இருக்கார் தேவாரத்தில். இப்போ நான் வந்து பிரைவேட்டாக இருக்கிறேன், எங்கேயும் பணி செய்யலை, பிரைவேட்டாக இருக்கிறேங்க ஐயா. ஏன்னா நான் கொள்கையும் குறிக்கோள் நால்வருடைய நெறி எடுத்துக்கொண்டு போனதுனால எங்கும் என்னால் வந்து அந்த திருமுறை பணியை செய்ய முடியவில்லை. இதுதான் உண்மை. இப்போ நம்ம ஒரு திருமந்திரத்திலிருந்து நம்மளோட நிகழ்வை தொடங்கலாம். பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அச்சித்தான்
போர் கொண்ட வேந்தற்கு பொல்லாவியாதியாம், பார் கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம், சீர்கொண்ட நந்தி தெரிந்து உரைத்தானே. சீர்கொண்ட நந்தி தெரிந்து உரைத்தானே. பேர் கொண்ட பார்ப்பான் என்பவன் பெயரளவில் பார்ப்பான் என்பவன். இவ சிவாலயத்துல போய் பூஜை செய்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த கொடிய நோய் வருங்கிற. பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தற்கு பொல்லாவியா, நாட்டை ஆளுகின்ற மன்னருக்கு கொடிய வியாதி வருங்கிறார். போர் கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியாம், நாட்டை ஆளும் மன்னருக்கு கொடிய நோய் வருங்கிறார். அப்ப அவ்வளவு மோசம். பார் கொண்ட நாட்டுக்கு பஞ்சமுமாம், நாட்டுல பஞ்சம், வறுமை, பசி, பட்டினி இப்படியெல்லாம் வருங்கிறார். இது யாரு சொன்ன அப்படிங்கிறார் திருமூலர். சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்த. நந்தினா யார் தெரியுங்களா? சிவபெருமான். சொன்னது சிவபெருமான் இருக்காரு. திருமூலர் என்ன சொல்றார்? சொன்னது சிவபெருமான். சீர்கொண்ட நந்தி தெரிந்து உரைத்தானே. சொன்னவர் சிவபெருமான். உலகத்துல எவராலும் மறுக்க முடியாது. உலக பரம்பொருளாகிய சிவபெருமான் சொல்வதாக திருமூலர் இங்கு உரைக்கின்றார். இந்த பாடல் மூலமே எங்களுடைய மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால், போர் கொண்ட வேந்தற்கு பொல்லாவியாதி, பார் கொண்ட நாட்டுக்கு பஞ்சம். இது பாட்டிலேயே நீங்கள் தெளிவை கொடுக்காமையே பெரும்பாலான மக்கள் இதை புரிஞ்சிருப்பீங்க. உங்களோட பாடல் உங்களுடைய குரலாக கேட்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் உணர்வு பூர்வமா இருக்கிறது. உண்மையை சொல்லி விடுகின்ற ஓதுவாரா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக சைவ சமயத்தில் இருக்கின்ற திருமுறைகளை கற்கும் பொழுது திருமுறை என்ன சொல்லி இருக்கின்ற விடயங்களை நீங்கள் பாடலை பாடிவிட்டு மட்டும் இருக்காமல் அவ்வளவு விடயத்தையும் உள்வாங்கித்தான் நீங்கள் பாடுவீர்கள். அதுல மாற்று ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது ஒரு திருமுறையில் இது சொல்லப்பட்டிருக்கின்ற, இது சொல்லப்பட்ட, அதுவும் நீங்கள் ஒரு முனைவராக ஒரு டாக்டர் பட்டம் எடுத்து ஓதுவாரா இருக்கும் பொழுது நீங்கள் பல திருமுறைகளிலே பல பாடல்களிலே நீங்கள் தேர்ச்சி பெற்றவராக இருப்பீர்கள். இதுக்கு அமைவாக இன்று சில ஓரிரு கேள்விகளை கேட்டது தொடக்கம் ஒரு முதலாவது காணொலி என்ற அடிப்படையிலே ஒரு சிறிய விடயம் ஒன்றினை பார்த்து விடலாம் என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு விருப்பு. அதுக்கு அமைவாக துறவிகளை பற்றி பார்ப்போம். அதாவது எங்களுடைய சைவ சமயத்திலும் துறவிகள் இருக்கின்றார்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிவமடம், அதாவது ஆதீனத்தில் எல்லாம் இருப்பவர்கள் துறவி என்று இருக்கின்றார்கள். சில பேர் துறவி என்று சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் உணர முடிகின்றது. அது ஒரு புறம் துறவியாக இருக்கின்றார்கள். இந்த துறவி என்பதற்குரிய இலக்கணம் இந்த தமிழ் உலகம், அதாவது எங்களுடைய தமிழ் கூறும் இந்த நல்லுலகு துறவிக்குரிய இலக்கணம் எது? அது நீங்கள் கண்டிப்பாக அதனை கேட்டிருப்பீர்கள். துறவிக்கான இலக்கணம் கண்டிப்பாக. அருமையான கேள்விங்க ஐயா. இன்னைக்கு நாட்டுல ஒவ்வொரு சைவ தமிழர்களும் அறிய வேண்டிய செய்தி இது. அதாவது துறவுக்கான இலக்கணம் பாத்தீங்கன்னா பட்டினத்தார் அருமையா சொல்லியிருக்கிறார். ஏன்னா துறவுக்கு இலக்கணம் நாவரசர். ஏன்னா நடையரா பெருந்துறவும்பார். நாவரசரை சொல்லும் போது அதான் துறவு. ஏன்னா இறைவனால ஆட்கொள்ளப்பட்ட அடியார்கள் மட்டும்தான் இங்கு துறவியாக இருக்க முடியும். முதல்ல அதை நான் பதிவிடுறேன் ஆழமா. இறைவனால ஆட்கொள்ளப்படாத எவரும் துறவியாக இருக்க முடியாதுங்க ஐயா. நாம இன்னைக்கு என்ன வழக்கத்தை சொல்லிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இறந்தவர்கள்லாம் முக்தி அடைந்தார்கள் சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய நம்ம பேசலாம். இப்ப நம்ம துறவுக்கு நீங்க கேட்டுருங்க. ஏன்னா துறவிகள்லாம் இப்ப இறந்து போயிட்டாங்க முக்தி அடைஞ்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக முதல்ல இந்த பதிவை நான் வைக்கிறேன் உங்களுக்கு. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி சொல்றாரு பாருங்க. நரி போல் உழன்று நன்மங்கையரை தாய் போல் கருதி செய்போல் இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. அருமையான பாடல். இப்ப பேய் போல் தெரிந்து, பேய்க்கு எங்கேயாவது தங்கறதுக்கு இடம் உண்டா? அது காட்டுல தெரியும். பேய் சம்பந்தமான பதிவே நம்ம இன்னொரு தடவை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல இந்த பேய் படம் அந்த படம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு பேய்ங்கிற அறப்பிறப்பு பேய் என்பது பிறப்பின் வரிசையில மனிதனுக்கு மேலான பிறப்பு பேய். அந்த பேயெல்லாம் இன்னைக்கு வேற விதமா கொண்டு போயிட்டாங்க உலகியல்ல. அதை நம்ம அடுத்த காணொலியில பேய் என்பதுக்கு விளக்கம் கொடுக்கலாம்.
இப்ப பேய் போல் தெரிஞ்சதுன்னா பேய்க்கு வந்து எங்கேயும் வந்து இடம் கிடையாது, அது பாட்டுக்கு தெரியும். அதுபோல துறவி என்பவன் எங்கும் திரியணும். அவன் ரோட்ல பாத்தீங்கன்னா தெருவோட எழுந்துக்கிட்டு அவன் பாட்டு திரியணும். அவன் தான் உண்மையான துறவு. துறவுக்கு இலக்கணம்னா எதன் மேலுமே பற்று இருக்க கூடாது. அதாவது பேய் போல் திருந்து பிணம் போல் கிடந்துங்கிறார். பிளாட்பாரத்துல படுத்திருக்கணும், ரோட்ல முச்சந்தில படுத்திருக்கணும். சொல்றாரு பாருங்க, பிணம் போல் கிடந்து எப்படி கிடக்கணும்? துறவியா இருக்கிறவன் செத்த புண மாதிரி கிடக்கணுங்கிறார். உணர்ச்சியற்று கிடக்கணுமா, அவன் தான் உண்மையான. ஏன்னா பற்றற்றவனால் தான் அப்படி வாழ முடியும். பற்று அற்றவனால் மட்டுமே அப்படி வாழ முடியும். உண்மையான துறவிதான் அப்படி வாழ முடியும், பிணம் போல இருக்க முடியும். ஏன்னா அவனுக்கு நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவன் நினைச்சிட்டு படுத்திருக்க மாட்டான். எந்த நேரத்துல உயிர் போடாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஏன்னா எந்த எந்த ஒரு பொருள் மேலே பற்று இல்லாதவன் அப்படிதான் இருப்பான். அதனாலதான் பேய் போல் திருந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல அருந்திங்கிற. நாய் ருசி பார்க்குமா? ஒரு கேவலமான பிறப்பு நாய். அடியார்கள் பாருங்க, எல்லாத்தை விட பன்றியை கூட நம்ம சொல்லியிருக்க மாட்டோம், நாயை சொல்லியிருப்பாங்க. பல பேருக்கு இது தெரியாது. ஏன் நாய் வந்து எல்லாத்த விட ஈவான ஒரு பிறப்பு? நாய் உள்ளது நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அது அடுத்தடுத்த காணொலி நம்ம கொடுப்போம். நன்றி கிடையாது, அடுத்த காணொலி விரிவா சொல்லுவோம். நாய் போய் நன்றி உள்ள விலங்குன்னு சொல்லுவாங்க. நிச்சயமா கிடையாது. ஒரு 4 நாள் நீங்க சாப்பிடாம நாயை வந்து ஒரு ஒரு முதலாளி கட்டி போட்டு வச்சிருந்தாருன்னா 4 நாள் உணவு கொடுக்காம சங்கு கடிச்சிடும். புரியுதுங்களா? இதெல்லாம் வழக்கத்துல இன்னைக்கு நிறைய நாம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, நிறைய மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியில ரொம்ப ஆழமா பரவிடுச்சு. அப்ப நாய் வந்து ருசி பார்க்காது. ஏன் நாயை வந்து அடியார்கள் இழிவா சொன்னாங்கன்னா, ரொம்ப கேவலமா நாய் ஒண்ணுதான் தன் கக்கட பொருளையே மறுபடியும் சாப்பிடும். உலகத்துல எந்த ஜீவராசியும் தான் உமிழ்ந்த ஒரு நீரை போய் சாப்பிடுமான்னு சாப்பிடாது. வாந்தி எடுத்தா நம்ம அதுக்கப்புறம் நிக்க முடியுமா அந்த இடத்துல? நம்ம வாந்தி தான், நிக்க முடியுமா? நம்ம ஓடி போயிடுவோம். அதை பார்த்தாவே நமக்கு 2 நாள் சாப்பிட முடியாது, நம்ம எடுத்த வாந்தியை பார்த்தாவே. ஆனா நாய் ஒண்ணுதான் கக்கன பொருளை உடனே பக்கத்துல இருந்து உடனே சாப்பிடும். அதனாலதான் இழிவான பிறகு நாய். அதனால நாய் ருசி பார்க்காது. அதுக்காக சொல்ற முக்கியமான வரி, தான் கக்குனதே சாப்பிடும். அது போல துறவிகள் இருக்க வேண்டுங்கிறாரு. இலக்கணம் சொல்றாரு பாருங்க, நாய் எப்படி ருசி பார்க்காதோ அது போல ருசி பார்க்காமல் இட்ட பிச்சையெல்லாம் பிச்சை எடுத்துட்டு வந்து ஒரு பிளாட்பாரத்துல உட்கார்ந்துக்கிட்டு எந்த ருசியும் பார்க்க பல சோறு, பல வீட்டுல வாங்கின சோறுலாம் வச்சு ஒன்னா வச்சு கலந்து அப்படியே சாப்பிடணும் உருண்டு. அவன் தான் உண்மையான துறவி. நரி போல் உழன்று கொண்டே இருப்பான். ஒரு இடத்துக்கு யாருக்கும் கட்டுப்பட மாட்டான். நரி எந்த வியாபாரம், விலங்குலே நரி கட்டுப்படாது. உலகத்தில் உள்ள எல்லா விலங்கையும் வச்சு பாத்தீங்கன்னா ஷூட்டிங்ல எடுத்திருக்காங்க. சின்னப்பா தேவர், சாமி சொல்றேன், ராமநாராயணன் விலங்கை வச்சே படம் எடுத்தாங்க. நரியை வச்சு எங்கேயா படம் எடுத்திருக்காங்களா பாருங்க, வரலாற்றுலயே இருக்காது. நரி எதற்கும் கட்டுப்படாது. அது மாதிரி துறவி என்பவன் எவருக்கும் கட்டுப்பட மாட்டான். அவன் தான் துறவி. யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டான். யாருக்கு அடிமைன்னு என்ன புரியுது அவங்களுக்கு? அதுக்காக அடிமைன்னா ஆணவமா இருக்கிறது இல்ல. ஒருத்தட்ட போய் தனிப்பட்ட முறையில் ஒருத்தட்ட போய் அடிமையா இருக்க மாட்டான். ஏன்னா இவன் துறவு இல்லையா? இவன் வந்து எல்லாம் அதை சொல்றாரு. இவன் வந்து அடிமையா இருக்க மாட்டான்னு நீங்க என்ன ஆணவமா இருப்பான்னு நினைச்சிடாதீங்க. யாரும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தட்ட போய் அடிமையா இருக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு சுதந்திர பறவையா இருப்பான். அதனாலதான் நரி போல் உடன்று கொண்டே இருப்பான். சொல்றார், நன்மங்கையரை தாய் போல் கருதி எந்த பிற மாதரை கண்டாலும் சகோதரியாகவே, தாயின்னு சொல்லிட்டாரு அவரு. நம்ம சகோதரன் நம்மளா சொல்றோம். வயது முதிர்ந்தவங்களா இருந்தா எல்லாரையும் தாயின்னு சொல்ல முடியாது, அதுக்காக அந்த வார்த்தையை சொல்றோம். ஆனா அவரு சொன்ன பொருள் என்ன? யாரை பார்த்தாலும் தாய் மாதிரி, மங்கையரை பார்த்தாவே நீ தாய் போல கருதும். நல் மங்கையரை தாய் போல் கருதி சேய் போல் இருப்பர் கண்டீர். சேய் போல் என்ன? அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. குழந்தைக்கு, குழந்தை முதல் பெரியவர் வரை எப்படி இருக்கணும்? சேய் போல குழந்தை மாதிரி இருக்கணும் துறவி என்பவன். குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? எப்படி ஞானிகளை நம்ம சொல்றோமோ அது மாதிரி பச்சை குழந்தைக்கு ஏதாவது நல்லது கெட்ட தெரியுமா? எதிலையுமே பற்று இல்லாம அனைவருக்கும் தாழ்மை சொல்லுங்கிறார். அனைவருக்கும் தாழ்மை நாய். துறவியாக இருக்கக்கூடியவன் தான் எல்லாருக்காலையும் போய் விழுகணும். இன்னைக்கு எல்லாம் பாருங்க, எல்லாம் தலைகீழ மாடி போச்சு. துறவி காலில் போய் இப்ப நாம விழுந்துட்டு இருக்கிறோம். இவர்கள்லாம் காவி கட்டினவெல்லாம் துறவி கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. காவி கட்டினவெல்லாம் துறவியா எண்ணக்கூடிய அளவுக்கு மூட நம்பிக்கை மக்களிடத்துல மூட நம்பிக்கை வந்துருச்சு.
அப்ப துறவியா இருக்க எப்படி இருக்கணும்னா இவன் தான் அனைவருடைய காலையும் விடுங்கிறார். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் தாழ்மை சொல்லுங்கிறார். அருமையான வரி வைக்கிறார் பாருங்க. அதை விட்டுட்டா அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர். அடுத்த வரிதான் சேய் போல் இருப்பர் கண்டீர். குழந்தை மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? குழந்தை மாதிரிதான் அனைவருக்கும் தாழ்மை சொல்லணும்னு அர்த்தம். எல்லாரு காலையும் இந்த துறவியா இருக்கிறவன் தான் எல்லா காலையும் விடுவணும். இவன் காலில் போய் யாரும் விடக்கூடாது. இதுதான் உண்மையின் ஞானம் தெளிந்தவரேங்கிற. உண்மையான ஞான தெளிவுன்னா இதுதான் உண்மை ஞானம் தெளிந்தவரே. இப்படிதான் துறவுக்கு இலக்கணம் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் பட்டினத்தார். இதை விட்டுட்டு இன்னைக்கு உல்லாச பங்களா. எப்படி உல்லாச பங்களா அப்படின்னா நீங்க புரிஞ்சு, அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு வகையில நம்ம ஆங்கிலத்துல சொன்னோம்னா ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு துறவுக்கு இலக்கணம் அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா உல்லாச பங்களால அமர்ந்திருக்கிறது. ஆள் அடிமை அதிகார பதவி. அடுத்தது பாத்தீங்கன்னா மகிழ்ந்து சொகுசு காரு, குளிரூட்டப்பட்ட மகிழ்ந்து சொகுசு காரு. இதெல்லாம் துறவிக்கு இலக்கணமா? கொஞ்சமாவது சிந்திக்க வேணா மடையர்களே, சிந்திக்க வேணா இல்ல, சிந்திக்கணும்ல. இது எவ்வளவு தெளிவா நமக்கு பட்டினத்தார கொடுத்துட்டு போயிட்டாரு. இதை உணராத ஒரு மக்கள் எல்லாம் மாக்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம யாரும் தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் வந்து சாடல. ஏன்னா உலகம் ஃபுல்லா நீங்க அந்த பதிவை கொண்டு போறீங்க. ஏன்னா எது வேணாலும் நம்ம தெளிவா கேட்கணும்ல. ஏன்னா இப்படிப்பட்ட ஞானிகள்லாம் வழிகாட்டியிருக்காங்க. இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தான் நீங்க வந்து துறவி. இப்ப நாவுக்கரசர், மணிவாசகர் பார்த்தீங்கன்னா துறவு. சரி, அத மாதிரி இப்ப நம்ம இருக்க முடியுமா திருமணம் ஆகாம? அப்படின்னா கண்டிப்பா இருக்க முடியும். சரி, இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் நான் விடை கொடுக்க முடியும். அதற்கு விடை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா மரபணு சோதனை பண்ணா விடை தெரிஞ்சிடும். அவ்வளவுதான் இல்லையா? ஆய்வறிக்கை மரபணு சோதனை பண்ண உண்மையான துறவியை நான் வந்து என் பிறவியிலேயே எல்லாத்தையும் விட்டுட்டு பட்டினத்தார் மாதிரி பட்டினத்தார் கூறக்கூடிய அந்த தனித்துவ துறவரம் மாதிரி ஒருத்தர் வாழ்றாருன்னா ஒரு மரபணு சோதனை பண்ணி இப்ப ஆய்வு அறிக்கையில பாத்தீங்கன்னா நித்யானந்தன் டெல்லியில அறிக்கையில கரெக்டா சொல்லிட்டாங்க இவர் தப்பு பண்ணியிருக்காரு இல்லைங்களா? ஏற்கனவே வந்து நம்ம பார்த்ததெல்லாம் இந்த காணொலியெல்லாம். அது மாதிரி ஒரு ஆய்வு அறிக்கையில பாத்தீங்கன்னா மரபணு சோதனை இவர் உண்மையான துறவி அப்படின்னு வந்துருச்சுன்னா நான் பிறவியே அடிமை அவருக்கு. உங்களுடைய இந்த கருத்தை கேட்டு ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வந்தால் அப்படி ஒரு அப்படிதான் இருப்பீங்க. நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. எல்லாத்தையும் விட்டு நம்ம வந்துருவோம்ல. நாளைக்கு காலையில வந்து கொஞ்சம் துறவியல் இருக்க மாட்டேன், துறவியல் சொல்றாங்க இருக்க மாட்டேன். கண்டிப்பாக கரெக்டா சொல்லிட்டீங்க. அதை நான் சொல்ல வந்தா நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் சொல்லல, இது பட்டினத்தார் மட்டும் இல்ல, சிவபெருமானே சொல்லிட்டு போயிட்டாரு. இறைவனே அடையாளம் காட்டியிருக்கிறார். திருநீலகண்ட நாயனாரை அடையாளம் காட்டியிருக்கிறார். நாம சிந்திக்கணும்ல. பெரியவரார படிக்கிறோம். இன்பத்துறையில் எளியரானார் சேக்கிழார் பெருமான். சொல் திறம். நாமளா இருந்தா தமிழ்ல அவனை பொம்பளை பொறிக்கும்போம். அவர் எவ்வளவு அழகான வேடப்பதான் சேக்கிடாருக்கு சொல் திறம். இன்பத்துறையில் எளியரானார் திருநீலகண்டரை. சிற்றின்பத்தின்பால் ஈடுபாடு உடையவன்னு அர்த்தம். ஒரு தாசிய தொட்டத்துக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் யாராலும் இந்த உலகத்துல இளமையை இழக்காமல் வாழ முடியாதுன்னு ஒருத்தர் அடையாளம் காட்டியிருக்கிறார் நம்முடைய உலக பரம்பொரு சிவபெருமான். இதுக்கு மேல வேற யாருங்க நம்ம வந்து அடையாளத்தை காமிக்க முடியும்? இல்லையா? தவறு பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா எம்மைன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா ஒருமை, எம்மைனா பன்மை. மாதர் குலத்தையே தின்ன மாட்டேன் இந்த வார்த்தை வந்துருச்சு. அப்படியே அந்த சத்தியம் திருநீலகண்டத்தின் மேல ஆணையாக அந்த வார்த்தைக்கு வந்து சத்தியம் பண்ணார். கடைசியவர் நெறியோட வாழ்ந்தார். உலகத்துக்கு காமிக்கதான் இறைவன் வந்தார். யாராலையும் வாழ முடியுமா? பட்டினத்தார் 4 பேரை தான் சொல்லுவார். இவரு வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், கண்ணப்பற கண்ணப்பற சொல்வார். கண் இழந்து அப்பா வல்லே நல்லன். இந்த சிறு தொண்டர் பிள்ளைங்க பார்த்தீங்களா, வாளால் மக, இந்த 3 பேரை தான் சொல்லுவார். 4 பேர்ல 3 பேர். ஏன்னா இந்த செயல்களை யாராலையும் செய்ய முடியாது உலகத்துல. அப்ப இளமையை இழக்காமல் எவனும் வாழ முடியாதுங்கிறத பட்டினத்தாரே திருப்பி முதல்ல பட்டினத்தார் பாட்டு பாடணும். அவர் எவ்வளவு பெரிய ஞானி இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. அவர் வாயாலே சொல்றாரு. அதாவது திருநீலகண்டர் மாதிரி ஒரு துறவை என்னால முடியாதுன்ட்டாரு. துறவுக்கு இலக்கணம் பாண்டவரே நமக்காக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும்ல. திருமுறைகள் நமக்கு வழி வகுத்திருக்கு. எல்லாத்திலையும் கலப்பு இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? 147 பாட்டு, 44 பெரிய புராணத்தின் இடைச்சர்கள், திருமந்திரத்துல 47 பாடல் இடைச்சர்கள், இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நிறைய சைவத்துல ஒரு கலப்பு வந்துருச்சு.
என்ன பண்றது? நாம வந்து இதெல்லாம் நம்ம வந்து இப்ப இதெல்லாம் நான் போய் நீங்கள் நான் போய் எடுக்க முடியுமா அந்த பாடலை? இப்படியெல்லாம் அன்றைய காலத்திலேருந்தே நமக்கு அந்த பிராமணத்தோட ஆதிக்கம் முழுக்க பூந்து பூந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் அழிக்கிறதுக்கான நிலைகள்ல நிறைய கையாண்டிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஞான சம்பந்தர் இப்ப என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில சொல்றேன். ஞானப்பால் அருந்தியவர் சிவஞானத்தை குழைத்து ஊட்டினார் அம்மா, இல்லைங்களா? அப்ப அப்படிப்பட்ட ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தர் நான் காம வலையில அகப்பட்டிருக்கிற மாயமே என்று அஞ்சுகின்றேங்கிறார். சொல்லுவார், அப்படி பாடுவாரா? நினைச்சு பாருங்க. அப்புறம் சிவ தத்துவம் என்ன ஆகுறது? நமக்கு சைவம் என்ன ஆகுறது? இல்லையா? அப்ப இதெல்லாம் இடைச்செருகள். இப்ப என்னுடைய சிற்றறிவு இதை நம்ம சொன்னோம்னா வெளியில எல்லாம் வந்து இவங்க வந்து ரொம்ப ஆணவமா பேசுறாருமாங்க. ஏன்னா அந்த திரு வலிவலம் அந்த ஒல்லையாரி உள்ள மூழ்கிங்கிற ஒரு பதிகை வந்து விதிவிலக்கா இருக்கு திருஞான சம்பந்தர். ஏன்னா ஞானப்பால் அருந்தியவர் அல்லவா அவரு. அவர் போய் காம வலையில அகப்பட்டிருக்காருன்னு சொன்னா அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் சைவம் எங்க போயிட்டு இருக்கு? இப்ப நாம சொன்னோம்னா ஞான சம்பந்தர் பாடினதையே இவர் வந்து எதிர்ப்பா பேசுறாரு, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானி ஆயிட்டாருன்னு சொல்லுவோம். அந்த உலகம் சொல்லும், இன்னைக்கு சைவ உலகமே சொல்லும், நம்மள தூற்றும் நம்மளை. ஏன்னா இதெல்லாம் வழியோட உங்கள்கிட்ட நான் பதிவு பண்றேன், என்னுடைய மன வழியோட நான் பதிவு பண்றேன். ஏன்னா அந்த பாடலை நீங்க பாத்தீங்கன்னா காம வலையில அகப்பட்டிருக்கிற மாயமே என்ற மாயமே என்று அஞ்சுகின்றேன் வழிவலம் மேயவனேங்கிற. இப்படியெல்லாம் அஞ்சுவார ஞான சம்பந்தர் அஞ்சியதாக எந்த பாட்டிலும் இல்லை. அஞ்சல் நெஞ்சே ஆரூர் தொழுது உயலாம்பார், நம்ம கூப்பிடுவார், நெஞ்ச கூப்பிட்டு சொல்றாரு. அப்படிப்பட்டவர் வந்து அஞ்சக்கூடியதெல்லாம் வருமா? இங்க வந்து ஒரு பதியம் விதி விலக்கா இருக்குங்க. இன்னும் நிறைய ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வகையில் இந்த பதிகம். ஐயா, அருமையான முறையில கேட்ட எதிர்பார்க்காத ஒரு நல்ல விளக்கம் ஒண்ணு தந்திருந்த நீங்கள். இப்ப இதுல என்னுடைய கேள்வி ஒண்ணு என்னன்னா, நீங்கள் அதுல சொல்லியிருக்கிறீங்க காவியை கட்டி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் துறவி இல்லை என்ற ஒரு கருத்து ஒன்றை முன் வச்சிருந்தீங்க. காவி காட்டுறது, இந்த காவி என்பது வந்து எங்களுடைய சைவ சமயத்துக்கு நான் கடந்த காலத்துல ஒருவரிடம் பேசும்பொழுது அவர் சொன்னார், காவி என்றது பௌத்தர்களுடைய காலத்தில் தான் இங்கு புகுத்தப்பட்டது, அதுக்கு முதல் இங்கே காவி என்பது சைவர்களிடம் கிடையாது என்று சொல்லி சொன்னார். இது பற்றி உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்கா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய சிவம் ஆதீனங்கள் எல்லோரும் இதன்றாங்க. சில பேர் வந்து காவிதான் என்ற அளவுல காவி நிறத்தை இப்ப கொண்டாடுறாங்க. அடுத்து இந்துத்துவான்னு சொல்லி அது அடுத்த கதை. அது ஒரு பக்கம் போடுவோம், அடுத்த பேச்சு. எங்களுடைய தாய்நாட்டில் அகிலமணி திருநாட்டில எல்லாம் நந்தி கொடிக்கு பதிலாக காவி கொடியை கொண்டு வர ஒரு கட்டம் எல்லாம் வந்துட்டு, அந்த காவி என்றால் அது ஒரு நிறம் என்று சொல்லி. அப்ப அந்த காவிய வந்து என்னத்துக்கு இப்படி ஒரு நிலை? அதாவது இது வரலாற்றுல வந்து காவியைத்தான் எல்லாரும் காட்டி வந்தார்களா? இதை பற்றி உங்களுடைய ஒரு கருத்தை நீங்கள். கண்டிப்பாக ஐயா. திருஞான சம்பந்த பெருமான் முதலில் சமணத்தை சாடும் போது காவிய ஆடையை தான் சாடுறார். ஒன் துவர் ஆடையர் எப்படி இருப்பா? ஒன் துவர் ஆடையரா. பட்டை துவராடையர் படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவை கேளாதேங்கிற தில்லையில தேவார் திருஞான சம்பந்தம். அப்படியே அற்புதமா எல்லாம் சொல்லுவாளாம் பாருங்க. ஆனா அவங்க எல்லாம் மொழிவதை கேட்காதேங்கிற பாருங்க. பட்டை துவராடையர் படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவை கேளாதே. அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்காத. யாரு? சமணர்களையும் இங்க சொல்றது சமணர்களை சொல்ற. துவராடை அணிஞ்சிருப்பான், துவராடை காவி, பட்டை துவராடை காவி ஆடை, காவி ஆடை அணிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லுவான், கட்டுரை எல்லாம் சொல்லுவான். ஆனா அவன் சொல்றதா நீ கேட்காதேங்கிற. எப்படியெல்லாம் பாடியிருக்காரு பாருங்க. திருஞான சம்பந்தர் வந்து ரொம்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமணர்களை என்னன்னு தெரியல, எல்லா பாடலையும் நிறைய பார்க்கும்போது சமணர்களை சாடும் முன்பாக ஆடைய முதல்ல சாடுறாரு. காவிய ஆடைய சாடிதான் சமணர்களை சாடுறாரு. இப்ப எவ்வளவு ஒரு கொலவெறின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு அந்த காவி ஆடையை நமக்கு ஆழமா விதைச்சிருக்காரு ஞானசம்பந்தர். சமணர்களின் ஆடைதான் காவி. சிவ துரோகியான சிவ நிந்தையர்களான சமணர்களின் பௌத்தர்களின் ஆடைதான் காவி ஆடை. இப்ப நமக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டாது? நம்மளுடைய ஆடை என்ன? சைவ தமிழர்களின் ஆடை வெள்ளாடை. திருநாவுக்கரசு பெருமான் சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு சூளை நோயை கொடுத்து இறைவன் ஆட்கொள்கின்றார் இல்லையா? திலகவதியார் அழைக்க உடனே அங்கிருந்து வைத்தொழி தீராத சூளை நோய் அங்கிருந்து புறப்படுகின்றார். சமண மத அந்த அறையிலிருந்து அவர் புறப்படும் போதே பெரிய புராணம் சொல்லுது. எல்லா ஆதீனங்களும் நீங்க கேட்கணும், ஆதீனங்கள்லாம் இதை எல்லாருக்கும் சொல்லணும். என்ன சொல்லுது தெரியுங்களா? வெண் புடவை மேய்ந்துன்னு வருது. நாவுக்கரசர் அங்க இருக்கும் போதே, ஏன்னா சமணத்துல இருந்தப்ப அவர் வச்சு கட்டி இருந்த ஆடை காவி ஆடை.
காவியாடை. ம், 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 ம். இல்லையா? ம், ம். சமண மதம் சார்ந்து இருக்கிற காவியோட தான் உட்கார்ந்து இருக்காரு அங்க உள்ளார. இப்ப அழைப்பு வருது, சூளைகளை தாங்க முடியல, என்னென்னமோ பண்ணி பாக்குறோம், அத்தி நாத்தி உண்டு இல்ல உண்டு இல்லன்னு மந்திரம். இது ஒரு மந்திரமா? ம், 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 ம். ஒண்ணு எதுலயா ஒரு இடத்துல நம்ம நிக்கிறோம் இல்லைங்களா? உண்டு உண்டு இல்லைன்னா இல்ல, உண்டு இல்லைன்னா எப்படி? நாமளே வரும் வராது மாதிரி, வடிவேல் காமெடி மாதிரி மந்திரம் இல்லைங்களா? வரும் ஆனா வராதுங்கிற மாதிரிதான் உண்டு இல்ல. அப்ப எப்படி ஒரு மந்திரத்தை வச்சிருந்தா இந்த மந்திரம் வந்து அந்த மயிர்பிழியை வச்சு இந்த மந்திரம் சொல்ல சொல்ல வலி அவருக்கு ரொம்ப கடுமையாயிடுச்சு. இனிமே நம்ம இங்க இருந்தா நம்ம வந்து நம்ம வலி தான், உயிரை தாண்டி அவருக்கு வலி, உடல் வேதனை. ம், ம். அடுத்த கணமே அந்த சமணம் பள்ளியிலேருந்து அவர் வெளியில வராரு பாத்தீங்களா? தூக்கி காவி ஆடையை கதற்றி வீசுகின்றார் நாவரசர் பெருமான். வெண்புடவை மேந்துங்கிற வெண்புடவை வெள்ளாடை, வெள்ளாடையை உடுத்திக் கொண்டுதான் வெளியே வருகின்றார். இதை விட ஒரு சைவத்துக்கு அடையாளம் சிவபெருமானுடைய 2 கண்கள், ஒன்னு திரு ஞான சம்பந்தர், ஒன்று தமிழ்மொழி தலைவராகிய திரு நாவுக்கரசு பெருமான். நமக்கு அடையாளம் காட்டிட்டு போயிருக்காரு இப்படிப்பட்ட ஞானி. சமண காவி கட்டியிருந்தவரே கட்டிட்டு வெள்ளையாடை கட்டிட்டு வெளில வந்தாரு சமணத்துல இருந்து வெளில வரும்போது. இதை விட ஒரு சைவத்துக்கு நாவுக்கரசரை விட அப்பர் வாக்குக்கு அப்பீல் ஏது? இதற்கு மேல ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நல்ல கேள்வி. கேட்கணும், ஆதினங்களை இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். பெரிய புராணத்துக்குள்ள படிச்சுட்டு இல்ல, காவி ஆடை எப்படி வந்தது. இல்ல, இப்ப மதுரை இது ஆதீனம் பாருங்க, காவி ஆடையை கட்டிட்டு உட்கார்ந்திருக்காரு. ஒரு சிவமத திருஞான சம்பந்தர் தோற்றுவித்த மடம். ஒரு நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு அவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள் என்று பார்த்தா, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா கடைசி மட்டும் அவர்கள் விளக்கம் சொல்ல மாட்டார்கள். இது என்னுடைய கடந்த கால சொல்ல மாட்டாரு. கேட்டால் நாங்கள் சைவ சமயத்தவர்கள் கிடையாது என்று சொல்லித்தான் முடிப்பார்கள். ஏன்னா கடந்த காலத்திலேயே ஒரு ஆதீனம் தொடர்பான ஒரு பேச்சாளர் துறவிகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த 18 சைவ ஆதீனத்திலேயே வேளாக்குறிச்சி ஆதீனம் தான் தூய்மையாக பாரம்பரிய ஆதீனம். அப்பா புள்ள அப்படி வந்துட்டு இருக்குங்க, வெள்ளை வேட்டி. சிவாய நம சிவாய. என்னுடைய மாநாட்டுக்கெல்லாம் தலைமையை வந்து வேளாக்குறிச்சி ஆதீனத்தை தான் கூப்பிடுவேன். காரணம் என்னன்னா, இல்லற துறவி அவர்தான் உண்மையான துறவு. துறவுக்கு ஒரு இலக்கணம். பாரம்பரிய ஆதீனம் இல்லற துறவி மட்டுமல்ல, வெள்ளை வேட்டி அதான் ரொம்ப முக்கியம் இங்க பதிவு பண்றேன். ஏன்னா அது ஆதீனத்தை நம்ம சொல்லி ஆகணும். 18 சைவ ஆதீனம் சொல்லும் போது அவரோட உயர்வை நம்ம இங்க சொல்லி ஆகணும்ல. ஐயா இப்ப இல்லற துறவி என்று சொல்லி சொன்னீங்கள், இதே மாதிரி ராச துறவி என்று சொல்லி அப்படி இருக்குதா? எப்படி? ராஜதுறவி, அதாவது வந்து அவர் தங்கங்கள் போடலாம், அவருக்கு வந்து அவருக்காக நிலங்கள் இருக்கும், அந்த நிலத்துக்கு அவர் ஒரு அரசரை போல் ஆட்சி செய்வார். நீங்க சொல்றது எல்லாம் மன்னர் காலத்துல, இதெல்லாம் மூர்த்தி நாயனார் இருந்தார் இல்லையா? முதலமைச்சர் 3 பேர் தான் உலகத்துல, யாருக்கும் இன்னைக்கு தெரியாது. நம்ம கூட ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க இணையதளத்துல. இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்க மாட்டாங்க. முதலமைச்சரை உலகத்துக்கே அடையாளம் காட்டின 3 முதலமைச்சர் கிடையாது. சேக்கிழார் பெருமான், மணிவாசக பெருமான், குலச்சிறையார். 3 முதலமைச்சர் பட்டியலே கிடையாது, இல்ல லிஸ்ட்ல கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர்ல. அப்படி அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் அப்படி. அதான் சொல்றேன், இறைவனால ஆட்கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் துறவி. நீங்க வேற யாரையும் நம்ம துறவா எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப அருமையா சொல்லியிருக்கிறார் வள்ளுவர், பாத்தீங்கன்னா ஒரு குறள் அருமையா சொல்லியிருக்கிறார். இதை விட நம்ம வந்து, ஏன்னா திருமுறை கூட சில பேருக்கு தெரியாது, இலக்கு தமிழருக்கு புரியல அப்படிம்பாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எடுத்தோடனே இந்த பாட்டு வந்து எளிமையா எல்லாருக்குமே புரிஞ்சுக்கணும் திருமந்திரம் அப்படிங்கிற உண்மை அதுதான். சில பாடல் அப்படி இருக்கும். ஆனா திருமுறையில ஆழமா ஞானசுந்தரருக்குலாம் பாத்தீங்கன்னா பொருளே தெரியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப அருமையா சொல்றாரு பாருங்க வள்ளுவர் ஒரு குறள்ல. அதிகாரம் பாத்தீங்கன்னா அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல்ல குறள் எண் 37. அதுல சொல்றாரு பாருங்க, அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அருமையான குறள். அதாவது பல்லக்கை சுமப்பவனும், பல்லக்கை சுமக்கிறதுக்கு ஒரு 4 பேர் ஒண்ணும் இல்லைங்களா, அதில் அமர்ந்து செல்லுவோனமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இன்னவென்று கூற வேண்டாம். இதை விட அப்புறம் வேற என்னங்க ஒண்ணு? வள்ளுவர் ஞானி எவ்வளவு தெய்வ புலவர்ல 2 பேர், வள்ளுவர் ஒண்ணு, தெய்வ சேக்கிழார் ஒண்ணு. அறத்தை யார்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்க நல்லா இங்க இந்த இடத்துல சிந்திக்கணும் ரொம்ப ஆழமா. அறத்தையே சொல்ல வேண்டாம்னா எவ்வளவு கொடிய பாவி. பல்லக்குல ஊர்ந்து வரவனும், அதாவது பல்லக்கில் அமர்ந்து இருப்பவன் இடத்திலும், அந்த பல்லக்கை தூக்கி சுமப்பவன் இடத்திலும் அறம் இன்னவென்று சொல்ல வேண்டாங்கிறார். அறத்தையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாமாங்க?
அதர்மத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லையா? கட்டாயம். அறத்தையே சொல்லக்கூடாது, எவ்வளவு கொடிய பாவி இவன்கிட்ட போய் அறன்னு இன்னும் சொல்லிடாதேங்கிறார். ம், ம், ம். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து இவ்வளவு நமக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க ஞானிகள். நாம இதை ஒரு வள்ளுவர் குறளுக்கு இலக்கணம் தெரிஞ்சா போருமேங்க, வேற எதுவுமே படிக்க வேண்டாம். இந்த குறளுக்கு இலக்கணம் தெரியுங்க. எங்களுடைய வழி பற்றியே அறுத்து விட்டு பாப்பான்னு சொல்லுது. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்று சொல்லப்படுற கண்டிப்பா, திருமூலர். கண்டிப்பா, அப்ப ஈசனில் இருக்கிற அந்த ஆசையை விட சொல்லி சொல்லும் பொழுது இது வழியா வந்திருந்து கொண்டு அங்கே இங்கே தண்ணி வந்து நடமாடும் புணங்கள், இந்த புணங்கள் நடமாடி கொண்டிருக்கிறது இப்பொழுது, நாளைக்கு இந்த இது புணமாக போன்றது. இந்த புணங்கள் கண்டிப்பா. வந்து இந்த புணங்களிலே பற்று வச்சு கொண்டு நாங்கள் சைவ சித்தாந்தம் படிப்பிக்கின்றோம், சைவத்தை வளர்க்கின்றோம், சைவத்தை அவ்வாறு செய்கின்றோம் இவ்வாறு செய்கின்றோம் என்று சொல்லி சைவத்தை அழித்துக் கொண்டிருப்பதற்கான முக்கியமான காரணம் என்னட்டா இவருடைய வெற்றி இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் சொல்லுவார்கள். துறவு பூண்டாலும் வேற எங்கேயாலும் போய் நீ துறவு பூண்டு கொள்ளப்பா, ஏன்டா இதுக்குள்ள வேண்டாம், இதுக்குள்ள கடந்த காலத்துல இவர் அங்க சுத்தி இருப்பார், இங்க சுத்தி இருப்பார், அங்க பார்த்திருப்பார், இங்க பார்த்திருப்பார், வேடிக்கையால பார்த்திருப்பார், இப்படி எல்லாம் செய்திருப்பார். இதெல்லாத்தையும் தாண்டி அவர் துறவாகி விட்டார் என்று சொன்னால் இதெல்லாம் வேணாம், எங்கேயாலும் போகும். இது பார்த்தால் ஆதீனத்தினுடைய உறவினர்கள் வந்து கணக்காளராகவும் வேற வேற பணி செய்பவர்களாகவும் இவ்வாறு அமர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இது உண்மையிலேயே துறவா என்று சொன்னால், நீங்கள் தொடக்கும் பொழுது சொன்னதுதான் உண்மையிலேயே நினைவுக்கு வருகின்றது. இதெல்லாம் துறவி இல்லை, துறவி வேடத்திலே இருக்கும் நடமாடும் பிணங்கள். எங்களை போல்தான் நாங்களும் நடமாடும் பிணம், எங்களில் ஒருவர். அப்படித்தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அஸ்வாயனம நல்ல சிறப்பான முறையில நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க ஐயா. சுருக்கமாகவும் தெளிவாகவும் அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் நீங்கள் உங்களுடைய கருத்தை தெளிவாக கூறியிருக்கின்றீர்கள். பார்த்து அதை தட்டி விடுவார்கள் என்பதில்லை, அதை பார்த்து உண்மையிலேயே புரிந்து கொள்வார்கள். நாளடைவிலேயே சைவம் என்றால் என்ன, சைவர்கள் வந்து எவ்வாறு நாங்கள் நலிவிழந்து போயிருக்கின்றோம், இந்துக்கள் என்று கண்டிப்பா. ஒரு இந்த நிலையிலே வந்து ஒரு பாமரன் கூட சொல்லுவான், இப்ப பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 4 பேர் போன பாதையில போப்பா அப்படிம்பாங்க. இது வந்து யாருன்னே தெரியாது, ஆனா வயதா எந்த குலம் எல்லாம் இருக்கலாம். இப்ப சைவ தமிழர்கள் மட்டும் இல்ல, இப்ப நாம வந்து இப்ப திருமுறை குலம் இப்படி எல்லாம் நம்ம சைவத்துல இருக்கிறோம், திருமுறை படிச்சுட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. பொதுவா கருத்து மக்கள் இடத்துல என்ன சொல்லுவாங்க பெரியவங்க, அந்த காலத்து பெரியவங்க எல்லாம் ஒரு 60 வயதை கடந்தவர்கள். இப்ப எனக்கு 57 வயசு ஆகுது. 60 வயதை கடந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை பெரியவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பா 4 பேர் போன பாதையில போப்பா அப்படிம்பாங்க. இளமையில இப்பெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் போயிடுச்சு, இப்ப தலைமுறைக்கு தெரியாது. அந்த 4 பேர் என்ன யாருன்னு கேட்டீங்கன்னா, நமது இறை 4 பெருமக்கள்: திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூர், மணிவாசக பெருமாள். இவங்க காட்டிய பாதையில செல்லுன்னு அந்த வரிகளை வந்து உலகத்துல நாட்டுல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஆழமா வச்சிருக்காங்க. இது உங்க இலங்கை மண்ணில கூட எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த வரிகள் வந்து ஆழமான ஒரு பழமொழி. அதாவது 4 பேர் போன பாதையில போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்கய்யா. சிறப்பு. அதெல்லாம் மறி போச்சு. உங்கள் மூலம், அதாவது இன்றைய இந்த காணொளி உண்மையிலேயே ஒரு பெருமதி மிக்க ஒரு காணொளியாக நான் உணர்கின்றேன். கண்டிப்பா. உங்கள் மூலம் இன்னும் பல காணொளிகள் வந்து நாங்கள் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். நீங்கள் இன்னும் பல செய்திகளை வந்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கூறி, மக்களுக்கு நான் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்யலாம் இருக்கின்றேன். என்னவென்றால், எங்களுடைய மதிப்புக்குரிய முனைவர் நடராஜ தேசிகர் ஐயா அவர்கள் சூம் செயலி ஊடாக திருமுறை வகுப்பொன்றினை தொடங்குவதற்கு இருக்கின்றார். அதாவது நீங்கள் பண்ணுடன் பாடுவதற்கான அவர் உங்களுக்காக செய்வதற்கு ஒப்புதல் தந்திருக்கின்றார். அதுக்கு அமைவாக வெகு விரைவிலேயே சூம் செயலி ஊடாக பண்ணுடன் திருமுறை செய்வதற்கு நீங்கள் அணியமாகலாம். அவர் அதுக்காக காத்திருக்கின்றார். வெகு விரைவிலே அதுக்கான இன்னும் ஒரு காணொலியை நான் உங்களுக்கு எப்பொழுது எங்கே என்ன மாதிரி தொடங்குகிற தரவுகளை நான் உங்களுக்கு காணொலியாக தருகின்றேன். இதில் நீங்கள் ஐயையோ திருமுறை என்னிடம் பல பேர் கேட்டிருக்கின்றார்கள். இளமணி திருநடை சேர்ந்த ஒரு ஐயா கூட கேட்டிருக்கின்றார், நான் திருமுறை பாட வேண்டும், ஒருவரை ஒழுங்குபடுத்தி தாருங்கள் என்று சொல்லி. எனக்கு உண்மையிலேயே பலரை தெரியாது, நான் பெரும்பாலும் தெரியாது. ஏதோ இறைவனால் காட்டி தந்ததை போல் ஐயாவுடைய ஒரு இளமணி திருநாட்டை சேர்ந்த ஒரு மாணவர் ஒருவர் தான் எனக்கு ஐயாவை அறிமுகம் செய்து வைத்தார். அதற்கு அமைவாக இந்த வகுப்பும் வெகு விரைவிலே தொடங்கும். திருமுறையை பண்ணுடன் பாடுவதற்கு மகிழ்வாக விரும்பமாக இருக்கும் உறவுகள், நீங்கள் உங்களுடைய அந்த பசிக்கு ஒரு தீன் சுவையாக ஐயாவினுடைய இந்த கல்வி அமையும் என்பதையும் கூறி இக்காணொலியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்கின்றோம். பொய்யாயின எல்லாம் போயகளை வந்தொருளி எல்லோரும் நன்றி. நன்றி.